ஸ்கின் ப்ராப்ளம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம்ல பர்டிகுலரா கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரானிக்கான ஸ்கின் ப்ராப்ளம நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுல இருந்து நம்ம எந்த அளவு ஒரு ரெக்கவரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் இருந்த மாதிரி சில ஹோம் ரெமெடிஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்ன மாதிரியான தைலங்கள் போடணும், என்ன மாதிரியான இயற்கை மருந்துகள் நம்ம வந்து சரியான விகிதத்துல பயன்படுத்தணும்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். சார் நம்ம கிளினிக் பத்தி எல்லாருக்கும் தெரியும். நம்ம கிளினிக் ஸ்ரீயா ஹெல்த் கேர் ஃபுட் ரீஃப்ளக்ஸாலஜி பிளஸ் ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய மருந்துகள் எப்படி நாம் அந்த காலத்தில் பயன்படுத்தினோமோ வீட்டு முறை மருத்துவத்தை நாம் இன்றளவு எப்படி காலகட்டத்திற்கு ஏற்றவாறு பயன்படுத்தி பலனடைய முடியும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம வந்து பதிவிட்டு வரோம். கிட்டத்தட்ட ஸ்கின் ப்ராப்ளம்க்கு மட்டும் ஒரு 40-45க்கும் மேற்பட்ட பதிவுகள் நம்முடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஒவ்வொன்றும் ரிசல்ட்டோட இருக்கு. எப்படி நீங்க அதுவும் மருந்துகளுடைய விவரத்தோட இருக்குது. நீங்க வந்து மருந்துகள் எங்கேயும் ஒரு ரகசியமா வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால கொஞ்சம் பொறுமையோட எல்லாம் நினைக்கிறாங்க ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்றது வெளியே ஆயின்மெண்ட் தடவுறதும் இல்ல உள்ள ஏதாவது டேப்லெட்ஸ் எடுக்கிறதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிடையாது. அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு துளி நீங்க விட்டு வச்சா கூட அது மீண்டும் 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 வந்து படர்ந்து படர்ந்து ஒரு பாசி போல வாழ்நாள் முழுக்க தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு கிரானிக்கான ப்ராப்ளம். ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் ஒரு பேஷண்ட்க்கு இருந்தா மட்டும்தான் இந்த நோயிலிருந்து வெளிவர முடியும். ஆகவே ஸோ நாம இன்னைக்கு நாம பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்முடைய அனுபவங்களை நம்ம ஷேர் பண்ண போறோம். இந்த கரப்பான் பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டைப் ஆஃப் எக்ஸிமா. இது சொரியாசிஸ் கிடையாது, ஒரு டைப் ஆஃப் எக்ஸிமா. சரி, எக்ஸிமா இந்த கரப்பான் எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு சில போட்டோஸ் எல்லாமே இப்ப நம்ம அதை ஒரு எக்ஸாம்பிள் காட்டலாம். ஸோ அது எந்த விதமான தோல் நோயா இருந்தாலும் சரி, நீங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணணும், நம்ம தவறான உணவு பழக்க வழக்கத்தையும் வாழ்வியல் பழக்கங்களையும் கட்டாயமாக மாற்றிக்கொள்ளணும். ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும். இதெல்லாம் நான் மாத்திக்க மாட்டேன், நான் சாப்பிட்ற நான்வெஜ் சாப்பிடுவேன், என் இஷ்டத்துக்கு நான் ட்ரிங்க் பண்ணுவேன், ஸோ எல்லா பழக்க வழக்கமும் இருந்து கொண்டே எனக்கு ஒரு தோல் நோய் சரியாகணும் அப்படின்னா அது கட்டாயமா முடியாது. சரி, இந்த கரப்பான் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த பர்டிகுலரான ஸ்கின் ப்ராப்ளம்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் எப்படி கம்ப்ளீட்டா நம்ம கியூர் ரெக்கவரி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கரப்பான் பொதுவா பார்த்தீங்கன்னா காலில் தான் வரும். அதனாலதான் இதுக்கு எக்ஸிமா ஆன் ஃபுட் அப்படின்னு வந்து இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல குறிப்பிடுவாங்க. ஸோ அப்ப நீங்க மருத்துவரை அணுகும் போது காலில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கரப்பான் கடிச்சா எப்படி இருக்கும், ஒரு கரையா அரைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கருப்பு கருப்பா அப்படி திட்டு திட்டா படிமானமா இருக்கும். ஸோ நம்ம அது ஒரு இதுக்காக மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரா வந்து கரப்பான் வந்து கம்மி தான். ஸோ முகத்துல வரும்போது அந்த மாதிரி சிகப்பு கலரா இருக்கும். ஸோ இது வந்து கால்கள்ல அதிகமா இந்த கரப்பான் வந்து கால்கள்ல தான் அதிகமா பற்றும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ரஃப்பான ஒரு இமேஜ் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி காலில் அப்படியே இந்த கால் பாருங்க எப்படி அப்படி ஒரு பூச்சி கடிச்ச மாதிரி அப்படியே சிதில் சிதிலா ஒரு மாதிரி அப்படியே ஒரு கடி பூச்சி கடி இருக்கிற மாதிரி இருக்கும் கால்கள்ல. அப்படி கருப்பு நிறத்துல அரிப்பு, தாங்க முடியாத அரிப்பு இருக்கும். ஸோ அது சொரிஞ்சே ரத்தம் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுடைய கால்கள்ல எந்த அளவு அந்த நடு பகுதி வயிறு மட்டும் கருப்பா இருக்குன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்க எந்த ரிப்போர்ட்ஸ்ல பார்த்தாலும் தெரியாது. ஸோ பாருங்க, இப்ப அந்த ஸ்டொமக் பகுதியில இருந்துதான் இந்த ப்ராப்ளம் எக்ஸிமா ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸிமா எப்படி அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இதெல்லாம் முதுகு தண்டுவட பகுதி அப்படியே எலும்புல போய் அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கிரானிக்கான ஸ்கின் ப்ராப்ளம் இது. ஸோ இதெல்லாம் ரெக்கவரி ஆக ஒரு 6 மாசமாவது பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஸோ கால் இந்த மாதிரி கருமையா மாறிட்டே வரும். ஸோ இந்த மாதிரியான கரப்பான் எக்ஸிமா இருக்கும்போது காலை சுத்தி அப்படி கவ்வுன மாதிரி இருக்கு பாருங்க, தோலெல்லாம் மாறி மொத்தமா இருக்கும். தோல் அப்படி இதோ பாருங்க, தடிமானமா கருப்பான தோள்கள் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதான் இருக்கிறதுலயே ஒரு மோசமான விஷயம், கால்களுடைய நிறம் மாறி இது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான நிறைய சான்ஸ். ஸோ இப்போ இந்த கால் பகுதி பாருங்க, ஸோ இந்த மாதிரி தான் மேக்சிமம் இருக்கும். ஸோ அப்படியே கடிச்ச மாதிரி பூச்சி கடிச்ச மாதிரி இருக்கும் கால்கள்ல. ஸோ அது அரிப்பு தான் வந்து இந்த கரப்பான் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு மிகப்பெரிய கால்கள்ல. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இந்த கரப்பானுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வயிற்று பகுதி, கால்களுடைய பகுதியில வயிறுக்கான பாயிண்ட்ல இருந்து தான் இது வந்து அதிகமாகும்.
ஸோ இப்போ நம்ம காமிச்சது எல்லா ஸ்கின் ப்ராப்ளமுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரப்பான் பிரச்சனை இருந்தா எந்த மாதிரி இது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இது வந்து டெவலப் ஆகும். ஸோ எந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து நம்ம கால்களில் எந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ அதனால நீங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். இது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம இதை ரிசர்ச் பண்ணிலாம் நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம். ஸோ கால்கள்ல இந்த மாதிரியான ஒரு தடிப்பு, ஒரு அலர்ஜி, ஒரு ஸ்கின் ரஷ் இருக்கா, இச்சிங் இருக்கா, அதுல தாங்க முடியாத அரிப்பு இருக்கா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்க. அது சொரியாசிஸா இருக்கட்டும், ஸ்கேபிஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் மட்டுப்படும். கரப்பான்லே பாத்தீங்கன்னா மண்டை கரப்பான், தொட கரப்பான், கால் கரப்பான், இந்த மாதிரி 3 விதம் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா சில பேருக்கு மண்டையில அப்படியே தலையில வந்துடும். ஸோ தலையில வந்துச்சுன்னா அது அப்படியே கம்ப்ளீட்டா அப்படியே ஒரு கரையா அடிச்ச மாதிரி தலைமுடியை ஃபுல்லா வாங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் முடி அந்த தலையில வளர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அடுத்து கால்கள்ல பாத்தீங்கன்னா கால்கள்ல வரக்கூடிய கரப்பான் வந்து நம்ம இப்ப ஏற்கனவே காமிச்சிருக்கோம் இமேஜஸ் எல்லாம். அதே மாதிரி தொடக்கரப்பான் இருக்கு. ஸோ நம்ம 2 தொடையோட இடுக்குகள்ல ஆரம்பிச்சு முட்டி பகுதி வரைக்கும் இருக்கும். ஸோ நடக்க முடியாது, எப்ப பாரு ஒரு அரிப்பு, இந்த மாதிரி ஒரு தோல் நோய் மட்டும் நாம கண்டிப்பா படரவே விடக்கூடாது. ஒன்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா அது கம்மியாகவே ரொம்ப பெரிய ஒரு எஃபோர்ட்ஸ் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால நம்ம கண்டிப்பா நம்ம முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கணும். மாத்தி மாத்தி மருந்து சாப்பிடுறது, அதான் ஒரு பேஷண்ட் நம்ம ஒரு கமெண்ட்ஸ்ல பார்த்தோம், 1 மாசம் கூட முழுசா மருந்து சாப்பிடல, அதுக்குள்ள இந்த மருந்து வந்து எனக்கு குறையல அப்படின்னு சில பேர் போடுவாங்க பொறுமை இல்லாம. அதை நினைக்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா மற்றவங்க மாதிரி நம்ம மெடிசன்ஸ் எல்லாம் பெருசா சேல் பண்றது இல்லை. ஸோ நம்ம கிட்டதான் வாங்கணும்ன்ற கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஸோ அது ட்ரீட்மெண்ட் எடுத்த எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் தெரியும். ஸோ அதனால ஒரு மாசம் கூட பொறுமை இல்லை. இவ்வளோ ஒரு வீரியமான ஒரு நோயை வச்சுக்கிட்டு இதோடைய பக்க விளைவுகள் பற்றி தெரியாம, பின்விளைவுகள் பற்றி தெரியாம, ஸோ ஏதோ ஒரு எண்ணத்துல, ஏதோ ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் வந்தாலே டோட்டலான ஒரு டிப்ரெஷன், பேஷண்ட்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு கிளாரிட்டி போயிடும். ஸோ இந்த மாதிரி இதுல வந்து இவ்வளோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நம்மளை பத்தின முற்றிலுமான தகவல் நீங்க ஸ்ரீயா ஹெல்த் கேர் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. ஸோ நம்மளை பத்தின டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன தகவல் சொல்ல வந்தோமோ அதை வந்து ஹாய்மா அதை தெளிவா சொல்லணும். அதுதான் நம்ம முக்கியம். நம்மளை பத்தி நம்ம பெருமை பேசுறதுக்கான நேரம் இல்லை இது. ஸோ அதனால நம்ம இந்த நம்ம என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் லைவ்ல சொல்லிடுறோம். ஸோ அதனால நம்மை பற்றிய தகவல் நம்ம சேனல்ல இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பதிவுகள் போட்டிருக்கோம், தோல் நோயை எப்படி கையாளணும், ஸோ அது போன்ற முற்றிலுமான தெளிவான விளக்கங்கள் நம்ம பதிவுகள் மூலமா நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ நம்ம வெறும் வாய்ப்பேச்சோடு நிறுத்துறது கிடையாது. நம்ம கம்ப்ளீட்டா ஈஸியா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹெவியான ஃபார்முலேஷன்ஸ்க்கெல்லாம் போக மாட்டோம். அந்த காலத்துல பாரம்பரியமா வீட்டு வைத்தியத்துல என்ன ஒரு மருந்துகள் பயன்படுத்தினார்களோ, சித்தர்கள் என்ன ஒரு மருந்துகள் நமக்காக எளிமையா கொடுத்தாங்களோ, சோ அதை மட்டும்தான் நம்ம இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லா வீடியோஸ்லயுமே நம்ம தொடர்ந்து பதிவிட்டுட்டு வரோம். சரி, ஓகே. இப்ப இந்த ஸ்கின் ப்ராப்ளம எப்படி நம்ம முற்றிலுமா கரப்பான எப்படி முற்றிலுமா குணமாக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஒரு 10 டிப்ஸ் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துல நல்ல ரெக்கவரி இருக்கும். கொஞ்சம் நமக்கு எல்லா பேஷண்ட்டுக்கு என் பேஷண்ட் அப்படின்னு பேர் வந்ததுன்னா பொறுமை வேணும். பொறுமை இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க அவங்க வந்து ஒரு பேஷண்ட் நோய்க்குள்ளே இருக்க வேண்டியதாடும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையோட ஒரு 3 மாதங்களாவது ஃபாலோ பண்ணுங்க. சரி, இந்த மாதிரி கரப்பான் வந்தப்புறம் அது மேல தயவு கூர்ந்து ஆயின்மெண்ட் பூசாதீங்க. தண்ணியை ஊத்தி ஊத்தி கொத்தன்னு ஆக்காதீங்க. புண்ணை போட்டு கட்டி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நல்லா காத்தோட்டமா விடுங்க. அப்பப்ப நம்ம லைட்டா டெட்டால் யூஸ் பண்ணி புண்ணை கிளீன் பண்ணிக்கலாம். இல்லையா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய பட்டைகளை தண்ணீர்ல கொதிக்க வச்சு அதுல நீங்க அந்த புண்களை கழுவும் போது நல்ல கரப்பானுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது கரப்பான் மட்டும் இல்ல, கால்கள்ல ஏற்படக்கூடிய எந்த விதமான எக்ஸிமா இருந்தாலும் சரி, சொரியாசிஸ் இருந்தாலும் சரி, அதை நீங்க வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது கருங்காலி கட்டை. இது வந்து 15 கிராம். இல்ல கருங்காலி கட்டை எனக்கு கிடைக்கல அப்படின்னா வேப்பம் பட்டை, இது 15 கிராம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த புங்கம் பட்டை, அதே மாதிரி அரசம் பட்டை, நன்னாரி பட்டை, இதுல எதனா ஒண்ணு போதும். நீங்க எல்லாத்தையும் தேடி அலைய வேண்டாம்.
இது ஏதாவது ஒரு பட்டை எடுத்துக்கோங்க, 15 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணீரை இடிச்சு போடுங்க, நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த தண்ணீரை வாரத்துக்கு ஒரு மட்டும் இந்த மாதிரி புண்களை கழுவுறதுக்காக பயன்படுத்துங்க. சரி, இந்த கட்டை எதுவுமே எனக்கு கிடைக்கல, நான் ஃபாரின்ல இருக்கேன், ஸோ அப்படின்னா திரிபலாச்சூர்ணம் இருக்கும், அதை கொஞ்சம் தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி அது வற்றிய பிறகு அந்த நீர்ல புண்ணு கழுவும் போது புண்ணுல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், சீல் வடிதல், அந்த மாதிரியான சில பேருக்கு அப்படியே சுட்டு சுட்டா ரத்தம் நிற்கும், அரிப்பு அரிப்பு அரிப்பு, சொரிய சொரிய அரிப்பு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகும். சரி, நம்ம சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து ட்ரீட்மெண்ட்ல இருக்க பேஷண்ட்ஸும் அப்படிதான். ஸோ ரெகுலரா நமக்கு அப்டேட் பண்ணி ரெகுலரா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணா 3 மாசத்துல அவங்க ப்ராப்ளம் எவ்வளவோ கம்மியாயிடும். யாருக்குமே இன்னைக்கு பொறுமை இல்லை, எங்கேயோ அவங்க ஒரு சிந்தனையில அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங்ல இருக்காங்க. ஸோ அதனால நீங்க ஃப்ளோட்டிங்ல ஈஸியா எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இல்லை இந்த ஸ்கின் ப்ராப்ளம். நம்ம இத்தனை வருட காலமாக 10-15 வருடங்களாக நம்ம தோல் நோய்க்கு அந்த அனுபவங்களை வச்சு சொல்றோம். ஸோ இது ஒரு மோசமான பிரச்சனை. ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம வந்து இது தீர்வு கொடுக்கணும், இல்லைன்னா வாழ்க்கையவே மாத்தி விட்டுரும் அந்த அளவுக்கு. ஸோ இப்ப நம்ம சொன்ன இந்த பட்டைகள் எதையாவது தண்ணியில போட்டு கொதிக்க வைங்க, கொதிக்க வச்சு அதுல அந்த அந்த எக்ஸிமால இருக்கக்கூடிய அந்த புண்களை கழுவதற்காக பயன்படுத்துங்க. கழுவனதுக்கு அப்புறம் நல்லா துணி போட்டு தொடச்சிருங்க. ஈரமா இருக்கக்கூடாது, நல்லா வெயில் படணும், உடனே காஞ்சிடணும். கொதன்னு குளிக்கும் போது சோப்பு போடுறது, சோ அதை போட்டு கழுவுறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரி, இப்ப மண்டை கரப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மண்டையில வந்து இந்த கரப்பா இருக்குன்னா அதுக்கு நீங்க என்ன சேக்கா மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அது பார்க்கலாம். உசிலை இலை பூ காயோட, இது வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். மலச்சிக்கல் கேஸ் மருந்து எல்லாமே நம்ம கிளினிக்ல கிடைக்கும். இல்ல உங்களுக்கு வெளியே வாங்கிக்கிறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் சஜஸ்ட் பண்றோம். ஸோ சிம்பிளான ஹெர்பல் மெடிசின்ஸ் நம்ம டயட்டோட சொல்லுவோம். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே குறைஞ்சிரும். சரி, இப்ப அந்த மண்டக்கரப்பான், தலையில இருக்கக்கூடிய மண்டக்கரப்பான எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மண்டக்கரப்பா இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய உசிலை இலை பொடி, இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இந்த பவுடரை வாங்கி தலையில வந்து யூஸ் பண்ணுங்க. இப்ப தைலம் எல்லாமே நம்ம வரிசையா சொல்லிட்டே வரோம். சோ அப்ப தலைக்கான எண்ணெய் இப்ப நம்ம பார்த்தாச்சு. கால்களை கழுவுறதுக்கான நீர் பார்த்தோம். சோ இப்ப இந்த கால்களை கழுவி நல்லா தொடச்சு காஞ்ச பிறகு நம்ம அதுல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தைலத்தோட டீட்டெயில்ஸை இப்ப நம்ம பார்க்கலாம். கரப்பான் தைலம், இது பர்டிகுலரா இன்காப்ஸ் கம்பெனில எஸ்கேஎம் வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 15-20-25 மருந்துகள் கலவை கலக்கப்படுது. சோ அப்ப நம்ம நல்ல ஒரு கம்பெனி சூஸ் பண்ணும் போதுதான் நமக்கு அதோடைய மருத்துவ பலன்கள் முற்றிலுமா கிடைக்கும். சோ இந்த எக்ஸிமாக்கு இந்த தைலமும், அரிப்பு இருக்கும் பாருங்க, அதுல அந்த அரிப்புக்கு அருகன் தைலம், இதெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பதிவு பண்றோம். சோ அதனால யாரும் வந்து அவசரப்பட வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் போய் பாத்தீங்கன்னா கிளியரா லிங்கோடையே நம்ம எல்லாமே பதிவிட்டுருவோம் நாளைக்குள்ள. சரி, இப்ப நம்ம சொன்ன அருகன் தைலத்தை அரிப்பு இருக்கிற இடத்துல தொடர்ந்து தடவிட்டு வாங்க, எந்த பக்க விளைவுமே கிடையாது. நிறைய பேர் செட்ரிசன் டேப்லெட் போடுவாங்க, அலக்ரா டேப்லெட் போடுவாங்க. சோ அது கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்ல கேட்கும், அதுக்கப்புறம் கேட்காது. சோ அப்ப இந்த தைலத்தை தொடர்ந்து விபூதி மறக்காம கலந்து பயன்படுத்துங்க. சோ நீங்க பிரேயர் பண்ண அந்த ஆயிலை யூஸ் பண்ணுங்க கிறிஸ்டியன்ஸா இருந்தா. சோ ஆக மொத்தம் அதுல ஒரு பாசிட்டிவ் பவர் ஏறணும். சோ அந்த பாசிட்டிவ் பவர் ஏறினாதான் அந்த நோயை எதிர்த்து வீரியமா அந்த மருந்து, எப்படி அந்த சித்தர்களுடைய அருளால அந்த மருந்து வந்து நம்ம உடம்புல வேலை செய்ய முடியும். இல்லைன்னா நீங்க என்ன போட்டாலும் அது கல்ல போட்ட மாதிரி, கிணத்துல கல்ல போட்ட மாதிரி கிடக்கும். சோ அதனால இதுல மருந்து வேலை செய்யறதுல இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் ஒரு நோயாளி மருத்துவமனைக்குள்ளேயே இருந்து அவருக்கு நோய் வந்தாலும் அந்த நேர காலம் நல்லா இருந்தா மட்டும்தான் இறைவனுடைய இன்னருளால அவர்களுக்கு ஒரு நல்ல குணம் கிடைக்கும். ஸோ அது போல நாம் செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு இறை வழிபாடோடு நாம துவங்கினால் நிச்சயமாக அந்த நோயிலிருந்து நாம் வெளிவருவது சாத்தியம். பாசிட்டிவ் திங்கிங், எனக்கு சரியாகுமா, ஆகாதா, இது எத்தனை நாள் ஆகும், இது எப்படி என்ன பண்றோம், பத்தியம் இருக்கணுமா அப்படின்னு கண்ணு வெளியே வந்துடும். பத்தியம் இல்லாம எப்படி தோல் நோய் சரியாகும்? அஜீரணம், அதிகபட்சமான ஜீரண மண்டலத்தின் பாதிப்பு தான் இந்த தோல் நோய். ஸோ உடம்பில் அதிகபட்சமான கழிவுகளுடைய தேக்கம் இருக்கு. ஸோ அப்போ அந்த டீடாக்ஸ் பாடியை நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ அந்த டீடாக்ஸ்க்கான மருந்தும் சொல்ல போகிறோம். ஸோ நம்ம டீடாக்ஸ் பண்ணணும், அது உள்ளவும் பண்ணணும், எக்ஸ்டர்னலாகவும் பண்ணணும். எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற ஆயில் கிளீனிங்கையும் நம்ம பண்ணணும். உள்ளுக்கு அந்த கழிவு உற்பத்தி ஆகக்கூடிய ஃபேக்டரியும் அந்த உடலையும் நம்ம கிளீன் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல அசுத்தமா இருக்கக்கூடிய உள்ளத்தை கிளீன் பண்ணணும். உள்ளத்துல நிறைய தவறான எண்ணங்கள், ஒரு பயம், ஒரு பீதி, இதெல்லாம் வேண்டாம்.
அதனால இறை வழிபாடில் ஈடுபடுங்கள். அது எந்த மதமா இருந்தாலும் சரி, மனதில் நல்ல எண்ணங்கள் பிறக்க பிறக்க நிச்சயமாக இறைவன் நல்ல ஒரு வழி காட்டுவார். நாம நிச்சயமா அதை நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. அப்பதான் நம்மளால தொடர்ந்து போராடி இந்த நோயிலிருந்து தாக்கத்திலிருந்து நம்மளால வெளியே வர முடியும். சரி, இப்ப அந்த உசிலை இலைக்கூடிய தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது தலையில இருக்கக்கூடிய அந்த கரப்பான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சோ அதுக்கும் சில உள் மருந்துகள் தேவை. அதை நம்ம தொடர்ந்து இப்ப பார்த்துட்டு வருவோம். சோ இந்த அருகன் தைலத்தை ஒரு நாளைக்கு 4 வாட்டி நம்ம சொன்ன மாதிரி விபூதி கலந்து யூஸ் பண்ணுங்க, இல்ல பிரேயர் ஆயிலா யூஸ் பண்ணுங்க. ஆயில ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி தொடர்ந்து நல்ல முருகான்னு சொல்லி தடவிட்டே வாங்க. சித்தர்களை நினைச்சு நீங்க தடவுங்க. கண்டிப்பா அரிப்பு கண்ட்ரோல் ஆயிடும். ஸோ அது எக்ஸலண்டான ரெமெடி. விபூதியை மறக்காம தினமும் ஒரு ஒரு கைப்பிடி ஒரு சிட்டிகை அளவு எடுங்க. அந்த நமச்சிவாய மந்திரமாவது, முருகரோட மந்திரமாவது, இல்ல எந்த பைபிள் வசனமாவது சொல்லுங்க. சொல்லி அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி நீங்க அதை போட்டு கலந்து நீங்க தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்பிக்கையோட பயன்படுத்துங்க, கட்டாயம் அரிப்பு குறையும். சரி, இப்ப வெளியே தடவக்கூடிய சூரணம் பத்தி பார்த்தோம். இதுல இருக்கக்கூடிய அரிப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அரிப்புக்கான மருந்து பற்றி பார்க்கலாம். கீழாநெல்லி, சிறுகுறிஞ்சான், ஆவாரம் பூப்பொடி மூணும் இது 10 கிராம் 10 கிராம், ஆவாரம் பூப்பொடி 25 கிராம் கலந்துக்கோங்க. கீழாநெல்லியும் சிறுகுறிஞ்சானும் 10 கிராம். இந்த ரேஷியோல கலந்து ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி நீங்க பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது கட்டாயம் அரிப்பு குறைஞ்சிரும். ஸோ ரத்தத்தை போய் இம்யூனிட்டா சுத்தம் பண்ணும். சுத்தம் ஆனோன்னா நமக்கு பிளட் வெசல்ஸ்ல நல்ல பிளட் ஃப்ளோ ஆனாலே நமக்கு அந்த இச்சிங் கம்ப்ளீட்டா கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ ஓகே, இப்ப இந்த கரப்பான்ல இப்ப நம்ம ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். என்ன குளிக்கிறதுக்கு என்ன சோப் யூஸ் பண்ணணும் நம்ம மெயினா என்ன பார்க்கணும். ஸோ அந்த குளிக்கிறதுக்கு நீங்க மைல்டான கிளிசரின் சோப் யூஸ் பண்ணுங்க. நீம் சோப்பு, கத்தாழை சோப்பு, அந்த மாதிரி ஒரு மைல்டான ஜென்டிலான சோப் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அடுத்து தண்ணி நம்ம ஏற்கனவே சொன்னோம். என்ன தண்ணீர் போட்டு கால் புண்களை கழுவணும், எப்படி அதுல தைலம் அப்ளை பண்ணணும், இந்த விஷயங்கள் சொல்லிட்டோம். தலையில இருக்கக்கூடிய மண்டக்கரப்பானுக்கும் நாம அந்த உசிலை பொடி இதை வாங்கி இதை பொடி பண்ணி பயன்படுத்துங்க. அதே மாதிரி தொடையில வரக்கூடிய தொடகரப்பான், அதுக்கு தடவக்கூடிய தைலம் தான் இந்த கரப்பான் தைலம். அதை பத்தின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கரப்பான் தைலத்துல கிட்டத்தட்ட 15-20 வகையான மூலிகை மருந்துகளும் எண்ணெய்களுடைய கலவைகளும் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ஃபார்முலா. எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸோ அட்வர்ஸ் ரியாக்ஷனோ ஸ்கின் ரேஷஸோ கொடுக்காது. ஸோ அதனால நம்ம சொன்ன மாதிரி எந்த மருந்து பயன்படுத்தினாலும் அதுல ஒரு சிட்டிகை விபூதி கலந்து அதை பயன்படுத்தி பாருங்க. அது கரெக்டா உடம்புக்கு செட் ஆகும். ஸோ இந்த கரப்பான் தைலத்துல நன்னாரி வேர், சிறுகுறிஞ்சான் வேர், நிலவேம்பு வேர், அதே மாதிரி தாமரையுடைய வேர், நெல்லி முள்ளி, கொளிஞ்சி வேர், பருத்தி வேர், இந்த மாதிரி அனைத்து மருந்துகள், மணத்தக்காளி கீரனுடைய வேர், இதை எதுல ஒரு பேஸ்ல எடுத்து ஆயில் எதுல எடுத்து பண்றாங்கன்னா வேப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த பேஸ்ல கலந்துருக்கும். ஸோ இதனால நம்ம வீட்டுல தயார் பண்றது கஷ்டம். ஸோ கடையில கரப்பான் தைலம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை நம்ம சொன்ன மாதிரி ஒரு 4-5 முறை ஒரு சிட்டிகை விபூதியோட சேர்ந்து அப்ளை பண்ண அரிப்பும் குறையும். அந்த கரப்பான்ல இருக்கக்கூடிய கருப்பு நிறம் அப்படியே அந்த உதிரும் பாருங்க, அந்த மேல் தோல் எல்லாம் உதிர்ந்துட்டு அதுல நல்லா ஒரு நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அது நாளுக்கு நாள் ஹீலிங் ஆயிட்டு வரும். அந்த புண்கள்ல இருக்கக்கூடிய அந்த வடு கொஞ்சம் கொஞ்சமா மறையும். ஸோ அதனால நம்ம சொன்ன மாதிரி இந்த எக்ஸிமா, இந்த பர்டிகுலர் ஃபுட் எக்ஸிமான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கால்கள்ல வரக்கூடிய இந்த பிரச்சனைக்கு நம்ம சொன்ன தைலத்தை தவிர வேற எந்த ஆயின்மெண்ட்டோ வேற எதையுமே காலில் பூசாதீங்க. மாத்தி எதையோ சைபால் மருந்தெல்லாம் பூசுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். நம்ம சொன்ன மருந்துகள் போதும். வெளியே சும்மா 1000-2000 போட்டு மருந்து வாங்கி எண்ணெய் வாங்கி நீங்க பூச வேண்டாம். ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த கரப்பான் தைலமே இதற்கு போதுமானது. சரி, ஓகே. இப்போ நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய அரிப்பு மருந்து இந்த டீட்டெயில்ஸ் ஒரு 5 டிப்ஸை முடிச்சிட்டோம். ஸோ இந்த 5 டிப்ஸை மறக்காம எழுதி குறிச்சு வச்சுக்கோங்க. மணத்தக்காளி மலச்சிக்கலுக்கு மருந்து நம்ம தனியா வீடியோஸ்ல போட்டிருக்கோம், அதை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் பற்றி நம்ம தெளிவா பார்த்துடலாம். இதுல இந்த மாதிரியான கரப்பான் ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு நிறைய இடத்துல அட்டைப்பூச்சி வைத்தியம் கொடுக்கப்படுது. ஸோ இது நம்ம பேஷண்ட் ஃபீட்பேக் சொல்றோம், நம்மளுடைய சொந்த கருத்து கிடையாது. நிறைய பேரு இந்த அட்டைப்பூச்சி வைத்தியம் எடுத்த அப்புறம் புண்ணு அதிகமாயிடுது.
சோ அது சும்மா இருக்கிற புண்ணும் இன்னும் என்ன ஆயிடுதுன்னா அதிகமாயிடுது. அப்ப உள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தை நீங்க இந்த ஒரு சிட்டிங்ல எல்லாத்தையும் சுத்தம் பண்ண முடியுமா? சோ அப்ப உள்ளுக்கு மருந்துகள் எடுங்க. அந்த புண்ணை போட்டு குத்தி, அதை போட்டு தடவி, அதை போட்டு நம்ம எதுவுமே கையே வைக்க கூடாது. அதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்ஸ் புண்ணு அதிகமாயிடுச்சுன்னா ஆறுறது பெருங்கஷ்டம். ஏன்னா அங்க நல்ல ரத்தம் நமக்கு கிடையாது அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அதனால அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்ப நம்ம சொன்ன விஷயங்களை நீங்க பயன்படுத்தினாலே அத உங்களுக்கு போதுமானதா இருக்கும். உள்ளுக்கு குடிக்கிறதுக்கு ரத்தம் நல்லா ஃபாஸ்டா நல்லா பியூரிஃபை ஆகணும். ரத்தம் நல்லா ஊறணும். அதற்கு கருங்காலிக்கட்டை அதை தண்ணியில போடுங்க, நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிங்க. கேரளால ஒரு ரோஸ் வாட்டர் கொடுப்பாங்க, சாரி, அதை கூட நீங்க பயன்படுத்தலாம். சோ இது ரெண்டுல எது குடிச்சாலும் கருங்காலி கட்டையோட தண்ணீர் நீங்க அடிக்கடி குடிச்சு வரும்போது ரத்தம் ரொம்ப துரிதமாக சுத்தமாகும். சரி, இன்னும் அந்த ரத்தத்துடைய சுத்தத்தை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு சில உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். சோ அதுல நம்ம வரிசையா என்னெல்லாம் மெயினா அவாய்ட் பண்ணணும்னு பாத்திரலாம், என்னெல்லாம் சாப்பிடணும்னு டக்குன்னு பாத்திரலாம். ஸோ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா நம்ம பதிவு பண்ணியிருப்போம். நாளைக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவோம். பருப்பு சேர்க்காதீங்க, அரிப்பு அதிகமாகும். புலால் உணவுகள், மாமிச உணவுகள், கறி, மீன், கருவாடு, கவிச்ச வேண்டாம். அந்த நோயுடைய தாக்கத்தை அதிகப்படுத்திடும். அடுத்து சமோசா, பானிபூரி, பர்கர், பீஸா, அதிகமான வெள்ளைச்சக்கரை, புளிப்பு அதிகமா சேர்த்துக்காதீங்க. அதுக்காக புளிதான் ரொம்ப ஜாஸ்தியா போடக்கூடாது. நார்மலா நீங்க தக்காளி யூஸ் பண்ணி, லெமன் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உப்பு ஒரு திட்டமா பயன்படுத்துங்க. பால் தோல் நோய்க்கு ஆகவே ஆகாது. அது பாதாம் பாலா இருந்தாலும் சரி, பாதாம் பிசினா இருந்தாலும் சரி, இதெல்லாம் மாத்தி 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 போட்டு குடிக்காதீங்க. நமக்கு சத்தை விட செரிமானம் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, என்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாப்பிட வேண்டியது நம்ம ஒவ்வொரு வீடியோல சொல்ற மாதிரி யூனிவர்சல் டயட் ஃபார்முலா தான் நம்ம எல்லா ப்ராப்ளமுக்கும் நம்ம கிளினிக்ல பயன்படுத்துறோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ப்ரோபியோட்டிக் டயட் எந்த நோயா இருந்தாலும் கண்டிப்பா அது குறையும். கொஞ்சம் பொறுமை, அந்த பொறுமையோட ஃபாலோ பண்ணுங்க. 2-3 மாசத்துலயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ப்ரோபியோட்டிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு நம்ம தெளிவான நிறைய ஸ்கின் வீடியோஸை சொல்லியிருக்கோம். ஸோ எந்த சிகப்பரிசி கருப்பரிசி வேணுமோ எடுத்துக்கோங்க. அதை நல்லா வேக வச்சு ஆற விட்டு தண்ணீர் ஊற்றி வைங்க. அதை அடுத்த நாள் பழைய சாதம் மாதிரி நல்லா கரைச்சு குடிக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நுண்ணுயிர்கள் கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்கா ப்ரோபியோட்டிக்ஸ் இருக்கிறதுனால வேகமா ஹாய்மா ப்ரோபியோட்டிக்ஸ் இருக்கிறதுனால வேகமா ஒரு தோல் நோயில இருந்து நம்ம வெளியே வர முடியுது. ஸோ அப்ப நம்ம சொன்னோம், தோல் நோயின்றது ஒரு குளத்துல எப்படி அந்த பாசி படிஞ்சு அப்படி படர்ந்து போயிட்டு இருக்கும், அந்த மாதிரி நம்ம ரத்தத்துல கலந்து இருக்குது. ஸோ அதனால அது முற்றிலுமா சரியாகிற வரைக்கும் ஒரு 3-6 மாத கால உணவு கட்டுப்பாடும் மருந்து கட்டுப்பாடுகளும் வாழ்வியல் ஒழுக்க வழிமுறைகளும் ரொம்ப 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 அவசியம். ஒழுக்கமான வாழ்க்கை. ஸோ அதனால ஒருத்தருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ரொம்ப வீரியமா அதிகமா இருக்குன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம சொன்ன விஷயங்களுக்குள்ள அது அடக்கமாயிடும். ஸோ அதனால அந்த தவறுகள்லாம் நிறுத்திட்டு நல்ல ஒரு சுத்தமான மனதோட இறைவனை பிரார்த்தித்து நீங்க வாழ்க்கையை திருத்திக்கோங்க. நோய் கண்டிப்பா கட்டுக்குள்ள வந்துடும். மருந்துகளால மட்டும் ஒரு நோயை கட்டுப்படுத்த முடியும் என்பது நிச்சயமா சாத்தியம் கிடையாது. அதனால மனமது செம்மையாகணும். அப்புறம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறணும். அதற்கப்புறம் நம்ம பாசிட்டிவான திங்கிங், நல்ல செயல்கள் செய்ய செய்ய நிச்சயமா நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் குறையும். இதெல்லாம் இருக்கு ஒரு நோயில. அதனால இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பண்ண பழகிக்கணும். நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை யோசிக்கணும், நல்ல விதமா நம்ம அடுத்தவர்களிடத்துல நடந்துக்கணும். இதெல்லாம் தான் நல்ல ஒரு மனித நேயத்துக்கான அடிப்படை. அதுல இருந்து நம்ம வாழ்க்கை முறையில விலகும் போதுதான் பல சிக்கல்கள்லையும் இந்த மாதிரி தீராத நோய்கள்லையும் மாட்டிக்கிறோம். இன்னைக்கும் நம்ம நாட்டுல தீராத நோய்களை தீர்க்க ஆண்டவனிடத்துலதான் சரணாகதி அடையிறோம். அது முருகர் கோயிலா இருக்கட்டும், சித்தர் கோயிலா இருக்கட்டும், இல்ல மசூதியா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், இறைவனுடைய அருளாலத்தான் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையினுடைய துன்பங்களை தொலைக்கிறாங்க. சோ அதனால இவ்வளவு விஷயங்களையும் யோசிக்காம மருந்தை மட்டும் சாப்பிடாதீங்க. சரி, இப்ப நம்ம சொன்ன டயட் எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். பரங்கிப்பட்டை சூரணம் டேப்லெட்டாவோ சூரணமாவோ தினமும் ஒரு ஸ்பூன் இரவு இல்ல காலையில 2 வேளை
தொடர்ந்து ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில நீங்க சாப்பிட்டு வரலாம். அடுத்து நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கான ஒரு எக்ஸலண்டான ஃபார்முலேஷன் பத்தி பார்க்கலாம். ஒரு ஜென்ரல் டானிக் மாதிரி யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும், பிளட் கிளீன் ஆகும், நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும், ரத்தம் ஊறும், ரத்தம் சுத்தமாகும், பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பர் ஆகும். ஸோ அப்பேற்பட்ட மருந்து தான் வாணிகிருதம். இது எல்லா ஆயுர்வேதிக் கடையிலும் உங்களுக்கு கிடைக்கும். வாணிகிருதம்ங்கிறது ஜென்ரல் டானிக். ஸோ இப்ப நம்ம சொன்ன அரிப்பு மருந்தையும் நம்ம சொன்ன இந்த ரத்த சுத்திகரிப்பு மருந்தையும் நீங்க சேர்ந்து ஒன்னா பயன்படுத்தலாம். நீங்க மாத்திரை போட்டீங்கன்னா 2 hours கேப்ல நம்ம சொன்ன ஹெர்பல் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ அதிகமான மருந்துகள் பயன்படுத்துவது நம்ம உடல் நலத்திற்கு கேடு. சரி, ஓகே. இந்த வாணிகிருத்தன் இப்ப நம்ம சொன்னது எதுவுமே மருந்துகளோட நம்ம சொன்ன மாதிரி சிம்பிள் ஹெர்பல் ஃபார்முலேஷன்ஸ். அதனால அந்த காலத்துல வீட்டு வைத்தியமாக பயன்படுத்திய ஒரு சிம்பிளான மருந்துகள், ஆனா நமக்கு பயன் தரக்கூடிய மருந்துகள் பற்றி தான் நம்ம தொடர்ந்து பதிவிட்டு கொண்டு வரோம். இந்த வாணிகிருத்தம் வாங்கிக்கோங்க. இந்த வாணிகிருத்தத்தை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லா சுடுதண்ணில கலந்து ஒரு நாளைக்கு 2-3 வேளை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நோய் கட்டுக்குள்ள வரும். பால்ல கலந்துதான் நிறைய பேர் மருந்து சாப்பிடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தோல் நோய் இருக்கும்போது பரங்கிப்பட்ட சூர்ணமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், போய் பால்ல கலந்து குடிக்காதீங்க. தோல் நோய் அதிகமாகும். ஸோ நம்ம பண்ற தவறுனாலதான் அது கத 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 கதன்னு அதிகமாகுது. ஸோ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கா, போய் ஒரு வேண்டுதலை போடுங்க. கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதல் போட்டு, இறைவா நீ தான் எனக்கு இதை சரி பண்ணி தரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப், கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரையும் கரெக்டான ஒரு மருத்துவரையும் உங்க மனதுக்கு பிடித்தவராக தேர்வு செஞ்சுக்கோங்க. அதனால ஒருத்தங்க பெஸ்ட் ஒருத்தவங்க ஒஸ்ட்ன்னு சொல்ல நம்ம யாரும் இல்லை. ஸோ அதனாலதான் முதல்ல வழிபாடு பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டான இடத்துக்கு போயிடுவோம். இல்லைன்னா எங்கேயாவது போயிட்டு சிக்கிட்டு நம்ம அதனாலேயே நிறைய பேர் மருந்துகள் மாத்தி சாப்பிட்டு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும். ஸோ அதனால நம்ம நம்ம மனதுக்கு பிடித்த இடத்துல நீங்க நல்லா கரெக்டா யோசிச்சு சிகிச்சை பண்ணிக்கோங்க. அடுத்து பத்தியம் இல்லாத மருந்துகள் சாப்பிடாதீங்க. நிறைய இடத்துல பத்தியமே வேண்டாம், மருந்து மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. நாமளும் 2000-4000 போட்டு வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அதனால அந்த மாதிரி வேண்டாம். பத்தியம் இல்லாம சித்த மருந்து வடிவமைக்கப்படவில்லை என்பதை புரிஞ்சுக்கோங்க. அதனால முறையான பத்தியம் தான் சித்த மருத்துவத்திற்கான அடையாளம். அந்த பத்தியம் இல்லாம, உணவு கட்டுப்பாடு இல்லாம எல்லாத்தையும் சாப்பிட்டு மருந்து சாப்பிட்றதுனால பக்க விளைவு எதுவும் ஏற்பட போறது இல்லை. ஆனா நோய் தனியணும்ல. ஸோ அதனால இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் கண்டிப்பா நம்ம கோர்வையான தகவல் கொடுத்துருக்கோம். அதனால மன உறுதியோட, மன நம்பிக்கையோட, இறை நம்பிக்கையோட பின்பற்றுங்க. என்கிட்ட நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, எத்தனை பேருக்கு சரியா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதனால ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு உருவம் கூட ஒருத்தர் உருவம் மாதிரி ஒருத்தர் கிடையாது. அதே போலதான் ஒரு நிறம் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிடையாது. ஒரு குணம் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிடையாது. அது போல ஒருத்தருடைய நோய் 1 மாசத்துல தனியுதுன்னா உங்களுடைய நோய் 1 நாள்ல தனியும் இறைவனுடைய அருளால. அப்படி திங்க் பண்ணுங்க. அதை விட்டு எத்தனை மாசம் சாப்பிடணும், எத்தனை நாள் நம்ம கையில கிடையாது. நாம முயற்சி திருவினையாக்கும். நாம முயற்சி எடுக்க வேண்டியது நம்முடைய வேலை, அதை சரிபடுத்தி கொடுக்க வேண்டியது இறைவனுடைய வேலை. இப்படித்தான் ஒரு மருத்துவம் வெற்றிகரமா நாம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால நம்பிக்கை உள்ளவர்கள் வேகமாக குணமடைகின்றனர். நம்ம சொல்ற விஷயத்துல சரியா புரிதல் இல்லாதவங்களுக்கு நம்ம சொல்ற விஷயங்கள் சரியா அவங்க புரிந்து கொள்ளாம இருக்காங்க. இன்னும் கண்டிப்பா சீக்கிரம் அவங்களுக்கும் புரியணும், எல்லாரும் நலமுடன் வாழணும் அப்படின்றதுதான் நம்முடைய ஒரு கருத்து. சரி, ஓகே. இப்ப நம்ம மேக்சிமம் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டோம், ப்ரோபியாட்டிக்ஸ் பத்தியும் சொல்லிட்டோம். இந்த வாணிகிருதத்துல என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த பகுதி ஒரு நிறைவுக்கு வந்துடலாம். இதுல வில்வச்சாறு, வல்லாரைச்சாறு, கரிசாலைச்சாறு, குப்பமேனிச்சாறு, துளசி சாறு, ஆடாதோட சாறு, மாதுளம் பாஷா சாறு, இத்தனை இது நம்ம சொன்னது ஒரு 10% தான். ஸோ அப்ப அந்த வாணிகிருத்தம் தயார் பண்ணும்போது இத்தனை மூலிகைகளுடைய கலவை தான் அந்த வாணிகிருத்தம். இதெல்லாம் சித்தர்களால வடிவமைக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு அந்த சித்த மருத்துவத்திலிருந்து மருவி போனதுதான் ஆயுர்வேதம். ஸோ அதனால நம்ம எதை பயன்படுத்தினாலும் நல்ல ஒரு கம்பெனி மெடிசன்ஸ் பயன்படுத்துங்க. ஆஸ்மாக்காகலாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20-25 பதிவு போட்டிருக்கோம். ஸோ நீங்க அதை போய் பார்த்தீங்கன்னாலே நீங்களே வீட்டுல இருந்து எப்படி இந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளால எத்தனை பேருக்கு இலவச மருத்துவம் பார்க்க முடியும்னு தெரியல. ஆனா இலவசமா தகவல் கொடுக்க முடியுதே, அதை ஃபாலோ பண்றவங்க இலவசமா குணமடைய முடியுதே. அது வரைக்கும் இறைவனுக்கு நம்ம நன்றி தெரிவிக்க விரும்புறோம்.
ஸோ அதனால இந்த ஒரு வாய்ப்பை இறைவன் வந்து இப்படி கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லைன்னா இந்த தகவலை நம்ம இத்தனை பேர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து இல்லாம போயிருக்கும். ஸோ அதனால நம்முடைய அனுபவங்களை பூரா நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கேஸ் ஹிஸ்டரி எடுப்போம். அந்த கேஸ் ஹிஸ்டரியை ஸ்டோர் பண்ணுவோம். அதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து சேகரிச்சு அதுல இருந்து விஷயங்களை நாம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதன் மூலமா தான் எந்த மருந்துகள் ஒத்து வரும், எந்த உணவுகள் ஒத்து வரும், எது ஒத்து வராது அப்படின்னு நம்ம ப்ராக்டிக்கலா சக்சஸ்ஃபுல்லான விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஒரு பதிவுல போடுறோமே தவிர நாம எதையுமே போடாம்போக்காக நம்ம சொல்வது கிடையாது. ஸோ அதனால நம்ம கொடுத்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பதிவா இருக்கணும். தோல் நோயை எதிர்த்து போராட தயாராகுங்க. ஸோ அது எந்த கட்டத்துல இருந்தாலும் சரி, நிச்சயமா எது வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் இறைவனுடைய அருளால மாறும். நிச்சயமா உங்க நோயிலிருந்து நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த நோய் அப்படின்றது யாருக்கும் வரக்கூடாது. எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல ஒரு மனநிலையோடனும் தெளிவோடனும் இறை உணர்வோடனும் வாழ்ந்தாலே இந்த வாழ்க்கை வாழ்வது சுலபம். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த வாழ்வை கொடுத்த அந்த கருணையாளனுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டவுட்ஸ் என்ன இருக்கோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நிச்சயமா அதுக்கான ரிப்ளை நம்ம அட்மின்ல இருந்து வரும். நன்றி, வணக்கம்.